தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை முடிய செய்தால் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். வணக்கம் ஷாம். அரபுகளின் 2ஆம் படை வீரரான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று அதிகாலை 3 மணி நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளி, 4 மணிக்கு உதயமத அபிஷேகம் நடைபெற்றது. தென் மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். வேல்குத்தியும், பன்னீர் காவடியும், புஷ்ப காவடியும், பால் காவடி உள்ளிட்ட பல்வேறு எடுத்து வந்தும் அங்க பிரதட்சணம் செய்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் ஏராளமான பாதுகாப்பு பக்தர்கள் தொடர்ந்து கோயிலில் வந்த வண்ணம் உள்ளனர். நீண்ட வரிசையில் சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.